நண்பர்களே வணக்கம். நான் அரசு ராஜா. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள்ட்ட போய் இந்தியாவிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அப்படின்னா எல்லாருமே சொல்ற பதில் நமக்கு தெரியும். அது கேரளத்து பெண்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த சமூக வலைதளங்கள்லையும் திரைத்துறையிலையும் கேரளாவை சேர்ந்த நிறைய பெண்களை பிரபலப்படுத்திருக்காங்க, பிரபலமா இருக்கிறாங்க. இந்த சினிமாவில், தமிழ் சினிமாவில இன்னைக்கு ஓட வச்சுட்டு இருக்கிற நயன்தாரா வரைக்கும் கேரளாவில் சேர்ந்தவங்க. ஆனா இந்த கேரளத்து பெண்களுடைய வரலாறு இவ்வளவு அழகா இருந்ததா அப்படின்னு நம்ம இந்த வரலாறு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, கேரள பெண்களுடைய வரலாறு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வலிமையினாலும் கண்ணீர்னாலும் எழுதப்பட்ட ஒரு வரலாறு தான் இந்த கேரள பெண்களின் வரலாறு இருக்குது. சரி, இந்த கேரள பெண்களின் வரலாறுல அப்படின்னு நம்ம சொன்னாவே நமக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது எது அப்படின்னா, அங்க இருந்த மார்பு வரி சட்டம், அது மட்டும் இல்லாம தோல் சீலை போராட்டம் பத்தி தான். இதுக்கு முன்னாடி கேரளத்து பெண்கள் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வரிகள் நிறைந்த கண்ணீரால எழுதப்பட்ட ரொம்ப அழகான கேரளத்து பெண்கள் வரலாறு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, கடவுளின் தேசம் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊரான இந்த கேரளா சங்க காலகட்டத்தில இருந்தே நம்முடைய தமிழர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருந்திருக்கிறது. தமிழ் வேந்தரான சேரர்கள் தான் இந்த கேரளாவை பன்னெடுங்காலமாக ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சேரர்கள் ஆண்டு இந்த பகுதியை இவ்வளவு கேவலமா மாறி போனது, இந்த பகுதியை ஏன் இவ்வளவு மோசமான ஒரு பகுதியா மாத்தினாங்க, யார் மாத்தினாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்த நம்பூதிரி பிராமணர்கள் அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றியிருந்தாங்க. இந்த நம்பூதிரி பிராமணர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு கேரளாவோட ஏகப்பட்ட மாற்றங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. நம்முடைய தமிழ் மொழியானது மெல்ல மெல்லமா அழிக்கப்பட்டு மலையாளம் அப்படிங்கிற ஒரு புதிய மொழியை அவங்க உருவாக்குனாங்க. இந்த நம்பூதிரி பிராமணர்கள் ஏகப்பட்ட கொடுமைகளையும் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கொடுமைகள் அனைத்தையும் நம்ம ஒரு பதிவுலயே சொல்லிவிட முடியாது. அதனால இந்த பதிவுல நம்பூதிரி பிராமணர்கள் அவங்க கொண்டு வந்த மாற்றங்கள்ல கேரளத்து பெண்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த மானுட சமூகத்துல எல்லாத்தையுமே போய் திருமணம் அப்படின்னா அது பொதுவான ஒண்ணுன்னு எல்லாருமே ஒத்துக்குவாங்க. எல்லா சமூகத்தினரும் திருமணம் பண்ணிக்குவாங்க. அது போலதான் கேரளாவிலையும் திருமணம் அப்படின்னா ரொம்ப கோலாகலமா ஜாம்னு நடந்து வந்தது. ஆனா அந்த திருமணத்துல பல கொடுமைகள் இன்பில்டாவே இருந்திருக்குது. கேரளாவில் நடக்கக்கூடிய திருமணங்களை பல பிரிவுகளா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல சில பிரிவுகளையும் அந்த பிரிவுகள் இருந்த கொடுமைகளையும் நம்ம இந்த விடல பார்க்கலாம். அதுல முதலாவது முறை தான் சம்பந்த முறை. கேரளாவுல தங்களை உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக் கொண்டவங்க தான் இந்த நம்பூதிரி பிராமணர்கள். இந்த நம்பூதிரி பிராமணர்களுக்கு அடுத்த கட்டத்துல இருந்தவங்க தான் நாயர்கள். இந்த நம்பூதிரி பிராமணர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கத்தை இந்த சம்பந்த முறையில கையாண்டாங்க. அது என்ன அப்படின்னா, தங்க குடும்பத்துல பிறக்கக்கூடிய மூத்த ஆண் குழந்தை மட்டும்தான் ஒரு நம்பூதிரி பார்ப்பன பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் வரிசையா ஆண் குழந்தைகள் பிறக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த நம்பூதிரி பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பூதிரி வீட்லயும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கணும். அந்த சொத்து வேற யாருக்கும் போயிடக்கூடாது. வாழ்நாள் முழுக்க அல்லது பரம்பரையாக தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து தங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அது இப்பயும் கூட இருக்குது. இதுல என்ன இவ்வளவு பெரிய கொடூர இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பந்த முறைப்படி நம்பூதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்மகன் மட்டும்தான் நம்பூதிரி பார்ப்பன பொண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியுங்கிறதுல மட்டும்தான் ஒரு ட்விஸ்டே வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஆண் குழந்தைகள் எல்லாருமே வேற சமூகத்துல, அதாவது குறிப்பா நாயர் சமூகத்துல இருந்து தான் பெண் எடுத்துக்குவாங்க. நமக்கு எல்லாருமே தோணும், இது நல்லது தானே, கலப்பு திருமணம் அப்பயே பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்ப மாடர்னா இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தோணும். ஏன்னா எனக்கு அது மாதிரி தோணுச்சு. அதுல இருந்த கொடுமை என்ன அப்படின்னா, இந்த நம்பூதிரிகள் நாயர் சமூகத்து பெண்களை நைட்டுக்கு மட்டும்தான், அதாவது காமத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. நைட்லாம் ஜாலியா இருந்துட்டு பகல்ல அவங்களை பார்த்தாவே ஐயோ தீட்டு, இவங்களை தொடக்கூட கூடாது, பார்க்க கூட கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னா அவங்க பண்ணி வச்சிருக்கிற ட்விஸ்ட் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது இல்லையா? இந்த நம்பூதிரி குடும்பத்துல பிறந்த மூத்த ஆணும் பிற நாயர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எத்தனை பேர்ட்ட வேணாலும் உறவு வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். ஆனா வாரிசு அப்படின்னா நம்பூதிரி பிராமண பொண்ணுக்கு மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். அதைதான் அவங்க ஒத்துக்குவாங்கிறத அவங்க பின்பற்றி இருந்தாங்க. இப்படி ஒரு கேவலமான முறையை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நாயர்கள் அவங்களும் எப்படி பார்த்து வந்தாங்கன்னா, நாயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உறவு முறை அப்படிங்கிறது பெண் வெளி உறவு முறை. இதனால ஒரு பொண்ணு நம்பூதிரி ஆண் கூட இருந்துட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க கூட மட்டும்தான் இருக்கணும். ஏறக்குறைய ஒரு அடிமை மாதிரி நாயர் சமூகம் இவங்களை கொடுமையா வச்சு செஞ்சிருந்திருக்காங்க இந்த பெண்களை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேரளாவில இருந்த இரண்டாவது முறை அப்படின்னா மருமக்கள் தாய முறை. இந்த முறையை பின்பற்றினவங்க யாரு அப்படின்னா கேரளாவில இருந்த அம்பலவாசி மற்றும் நாயர் சமூகத்தினர்.
இந்த முறையில, இந்த மருமக்கள் தாய முறையில பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துல பல பேர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருந்த அந்த மூத்த ஆண் மகனுக்கு மட்டும்தான் அந்த சொத்துல உரிமை இருக்குது. இது எல்லாருக்குமே இருக்குது தானே, இதெல்லாம் புதுசு அப்படின்னு மறுபடியும் நீங்க கேட்டீங்கன்னா, அவனுக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு போகும்னா அந்த மூத்த சகோதரின் முதன்மை சகோதரியோட மகனுக்கு தான் அந்த சொத்து போகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள என்ன மாதிரியான ட்விஸ்ட் வச்சிருந்தாங்கிறது ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியல. இந்த முறையில் இருக்கிற ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, நாயர் சமூகத்து பெண்களும் அம்பலவாசி பெண்களும் 10க்கு மேற்பட்ட கணவன்மார்களை அவங்க வைத்துக் கொள்ளலாம். ஒரு பொண்ணு வந்து 10 பேருக்கு மேல இருக்கிற ஆம்பளை கூட தொடர்பு இருக்கலாம். அதுல இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, எத்தனை பேர் வேணாலும், அது 10க்கு மேல 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண் கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி நைட்ல ஒரு ஆண் கூட இருந்து அவரு வேலை உங்களுக்கு கருவுல குழந்தை நின்றுச்சு அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கூட இருந்த ஒரு 50 பேர் கூட இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு அவங்க ஏத்துக்கணும். ஒருவேளை பொறுப்பேற்றுக்கிறதுக்கு யாருமே வரல அப்படின்னா அந்த குழந்தையையும் அந்த தாயையும் அந்த பெண்ணையும் நீ ரொம்ப கேவலமானவ, நம்ம உள்ள அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்த சமூகம் கூடி அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்களாம். இவங்களே எல்லாரும் கூட இருக்கிற அலோவ் பண்ணுவாங்களாம், இவங்களே இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேவலமான முறையை அந்த காலகட்டத்துல மருமக்கள் தாய முறை அப்படின்னு பின்பற்றி வந்துருக்காங்க. இதனால ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அப்பா தெரியாத ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கேரள பகுதியில அந்த காலகட்டத்துல இருந்திருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முறை அப்படி என்னன்னா கேட்டு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு முறை. இது என்ன கேட்டு கல்யாணம், அந்த பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இது என்ன டிகோட் பண்றாங்கன்னா, ஒரு போலியான திருமண முறை தான் இந்த கேட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாயர், மாரர், அம்பலவாசி போன்ற சமூகத்துல இதை பின்பற்றி வந்திருக்காங்க. இந்த கேட்டு கல்யாணத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, சொந்தங்கள்லாம் கூடி ரொம்ப தடபுடலா ஒரு பொண்ணையும் பையனையும் சேர்த்து பயங்கர படோடமா ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னா, அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே 3 நாள் அவங்க டே நைட்டா பயங்கரமா ஜாலியா ஒன்ன குடும்பம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த ஆணும் பிரிந்து போயிடுவாங்க. இந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டுல இருக்கணும், அந்த ஆண் வந்து அவங்க வீட்டுல இருக்கணும். இந்த பொண்ணும் யார்கிட்ட வேணாலும் குடும்பம் நடத்தலாம், அதுக்கப்புறம் யார் கூட வேணாலும் போகலாம், அடுத்து இந்த பையனும் யார்கிட்ட வேணாலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான திருமண முறையை கேரளாவுல வச்சிருந்திருக்காங்க. அடுத்ததாக 4வது இருந்த ஒரு முறைதான் தரவாடு முறை. இந்த தரவாடு வீடு முறை அப்படின்னா என்னன்னா, குடும்பத்துல சகோதர சகோதரிகள் எல்லாம் பிறக்கிறாங்க, பெரிய கூட்டு குடும்பம் அப்படின்னா அந்த மூத்த ஆண்மகன் தான் அந்த குடும்பத்தோட தலைவனா இருப்பான். எல்லா சமூகத்திலுமே மூத்த ஆண்மகனுக்கு ஒரு பெரிய அந்த கிரீடம், பொறுப்பு, சொத்து எல்லாம் போகுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவன் இதுல இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்கு தனக்கு கீழே பிறந்த அந்த பெண்களுக்கு எல்லா பொறுப்பையும் அவன் ஏத்துக்கிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்பயே மாப்பிள்ளைய, எப்பா நீ உன் வீட்டுக்கு போ, இந்த என் தங்கச்சி என் வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்காரன் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான், இந்த பொண்ணை இவங்க கூடவே வச்சுக்குவான். இதுக்கு பேருதான் தரவாடு விடுமுறை. இதுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணுது இல்லையா? கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கணும், வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு ட்விஸ்ட பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்ன இந்த 4 திருமண முறைகளும் கேரளாவுல பல ஆண்டுகளாக பின்பற்றி வந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில் இறக்கப்பட்ட மிகப்பெரிய சமூக மாற்றம் தான். சேரர் காலகட்டத்துல இப்படி கிடையாது. அந்த சேரர் காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த நம்பூதிரி பிராமணர்கள் உள்ள வந்தாங்கல்ல, அப்பதான் வந்திருக்குது. இந்த வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்ப்போம் அப்படின்னா, அங்க முழுக்க முழுக்க காரணமா இருந்த நம்பூதிரி பிராமணர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்த அவங்களுடைய வழித்தோன்றர்களான இந்த நம்பூதிரி பிராமணர்கள் பெரும்பான்மையா கேரளாவுல இருக்காங்களா, இவங்கதான் அடிமைப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டா பெரும்பான்மையெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்காங்க. இவங்க வட இந்தியாவில இருந்து அரபிக்கடல் ஓரமா வந்து களப்பிரர் ஆட்சி காலத்துல தென் தமிழகத்திற்கு வந்த இந்த நம்பூதிரி பிராமணர்கள் களப்பிரர் ஆட்சி காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ணி நான் பெரிய ஆளா அவங்க காட்டிக்கிட்டு, அது மூலமா அந்த அரசர்கள்லாம் நிறைய இடங்களை உங்களுக்கு தானமா கொடுத்து தயவு செஞ்சு எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு குடிய வச்சிருக்காங்க. அப்படி குடியேற்றப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி கேரளாவுல மைய அரசா இருந்த சேர மன்னர்களை வீழ்த்தி விட்டு இவங்க ஆட்சியையும் அதிகாரத்தையும் பிடித்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த நம்பூதிரி பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலர் ரொம்ப அந்தஸ்துல வளர்ந்து கல்வி கூடங்கள் வச்சிருந்திருக்காங்க. அந்த கல்வி நிலையங்கள்ல ஆயுத பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்குது. இந்த கல்வி நிலையங்கள்ல யார் கல்வி கற்கலாம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரிதான் குறிப்பா பிராமணர்கள் மட்டும்தான் அங்க படிக்க முடியும், வேற எந்த சமூகத்துக்கும் அங்க பர்மிஷன் கிடையாது. இந்த நம்பூதிரி பிராமணர்கள் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு போரான அவருடைய முதல் போரான காந்தலூர் சாலை போர். இந்த காந்தலூர் சாலை அப்படிங்கிறது நம்பூதிரியோட காலகட்டத்துல நம்பூதிரிகளின் கூடாரமாக இருந்தது சொல்றாங்க. ராஜராஜ சோழன் இந்த நம்பூதிரிகள் மீது படையெடுத்து சென்று அவங்களை வீழ்த்தி விட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. பிராமணர்கள் அப்படின்னாவே கையில மணி ஆட்டிக்கிட்டு ரொம்ப சாஃப்டா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல
ஒரு கல்விக்கூடம் வச்சு அதுல வாளோடு போரிடக்கூடிய பயிற்சி எல்லாம் கொடுத்து வாளோடு அடைந்தவர்கள், கத்தியோடு அடைந்தவர்கள் இந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள். இவங்கதான் பிற்காலத்துல பெண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகளை செஞ்சு அவங்களை கண்ட்ரோல வச்சுக்கிட்டு பயங்கரமா அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிதான் இன்னைக்கு கேரளாவே கடவுளின் தேசம், பெண்கள் அழகா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு பின்னாடி இந்த பெண்களுக்கு பின்னாடி, இந்த அழகுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு வழி நிறைந்த கதை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இப்படி அதாவது நிறைய கொடுமையான திருமண முறையில ஒரு 4 மட்டும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதை தாண்டி இதை சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க. மேலும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வரலாற்று தகவல் மூலமாக நாம இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.